உங்க லைஃப்ப நீங்க சீரியஸா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பெஸ்ட் டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் மட்டும் தான். ஏன்னா, நீங்க எந்த செல்ஃப் டெவலப்மென்ட் புக் வேணாலும் படிச்சு பாருங்க. அதுல கண்டிப்பா இமேஜினேஷன் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க கிராஸ் பண்ணி போகாம இருக்கவே முடியாது. பிகாஸ் இமேஜினேஷன் கிரியேட்ஸ் த ரியாலிட்டி. இத நாம ஏத்துக்கிறதுக்கு வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா, அப்பவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இத நல்லாவே புரிஞ்சிருந்தார். அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, "இமேஜினேஷன் இஸ் எவ்ரிதிங்." ஸோ இந்த இமேஜினேஷன எப்படி நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸ அச்சீவ் பண்றது, நம்மளுடைய லைஃப்ப சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத டீச் பண்ணவர் தான் நெவில் கார்டட். நெவில் கார்டரோடைய டீச்சிங்ஸ், நெவில் கார்டரோடைய லெக்சர்ஸ், நெவில் கார்டரோடைய லா ஆஃப் அசம்ப்ஷன் பத்தி நெறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்பதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ போய் பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸ அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நம்ம லைஃப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படையான ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கணும். சேஞ்ச் யுவர் கன்செப்ஷன் ஆஃப் யுவர்செல்ஃப் அண்ட் யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் த வேர்ல்ட் இன் விச் யூ லிவ். உங்க வாழ்க்கைய நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்கள நீங்களே மாத்தி பார்க்க ஆரம்பிக்கிறது. அதாவது நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி உங்கள பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா, யுவர் அவுட்டர் வேர்ல்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் இன்னர் வேர்ல்ட். இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃப், நான் இப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல நீங்க பார்க்கக்கூடிய, மீட் பண்ணக்கூடிய பீப்பிள்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்கள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாமே நீங்க உங்களுக்குள்ளார எப்படி உங்கள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளார நீங்க உங்கள எப்படி பார்த்துட்டு இருக்கீங்களோ, அதுக்கான ஒரு வாழ்க்கைய தான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க உங்களுக்குள்ளார உங்கள பார்த்துக்கிட்ட விதம், நீங்க உங்கள நீங்களே கன்சிடர் பண்ணியிருக்கிற விதம், இந்த மாரி தான் இருக்குது. ஸோ, அதனால தான் இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃப்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இங்க தான் நெவில் கார்டரோடைய டீச்சிங்ஸ் லா ஆஃப் அசம்ப்ஷன் வருது. ஏன்னா, அசம்ப்ஷன்ஸ் ஆர் ஹார்டன் இன்டூ ஃபேக்ட். எப்போ நீங்க வந்து ஒரு புது விஷயத்த நீங்க உங்க லைஃபா அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுல வெல்த் இருக்கலாம், இல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இத எல்லாத்தையுமே நீங்க அஸ்யூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏற்கனவே நீங்க அப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் தான் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ அந்த அசம்ப்ஷன் எல்லாமே வந்து உண்மையாக ஆரம்பிக்கும். அதுதான் அசம்ப்ஷன்ஸ் ஆர் ஹார்டன் இன்டூ ஃபேக்ட். ஓகே. பிராக்டிகலா எப்படி நியூ அசம்ப்ஷன நமக்குள்ளார கொண்டு வரது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளார எந்த மாதிரியான பிலீஃப்ஸ் இருக்கு? நீங்க என்ன மாதிரியான பிலீஃப்ஸ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்கள எதெல்லாம் உங்கள லிமிட் பண்ணிட்டு இருக்கு? அப்படிங்கிறத நீங்க உங்ககிட்டயே நீங்க கொஸ்டின்ஸா கேட்கும்போது, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எனக்கு என்ன தேவை? நான் எப்படி இருந்துட்டுருக்கேன்? நான் எப்படி என்ன மாத்திக்கணும்? அப்படின்னு நீங்க கேட்கும்போது, நீங்க உங்கள நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறேன். உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அண்ட் உங்களோட ஐடென்டிட்டிய ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்களே டிஃபரெண்ட்டா பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது உங்களுடைய செல்ஃப் இமேஜ நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ, அந்த மாரி உங்கள பார்க்க ஆரம்பிக்கிறது. இத நீங்க கான்ஷியஸா சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கான்ஷியஸா நான் வந்து இப்படிதான் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ளாரையே அஃபர்ம் பண்ணிக்கலாம். இல்ல உங்கள நீங்களே டிஃபரெண்ட்டா பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க இப்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள நீங்களே கான்ஃபிடென்ட்டா பார்க்குறது. இதே நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள நீங்களே சக்சஸ்ஃபுல்லா பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க பண்ண ஆரம்பிக்கிறது தான் 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா இருக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் யுவர் இமேஜினேஷன் அண்ட் விசுவலைசேஷன். இமேஜினேஷன் அப்படிங்கிறது வெறும் வந்து ஒரு ஃபேண்டஸி இல்ல ஒரு ட்ரீம் அந்த மாரி இல்லாம, இதுதான் நம்மளுடைய ரியாலிட்டிய சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி எயின்ஸ்டீன், ஸ்டீவ் ஜாப்ஸ், டெஸ்லா இவங்க எல்லாருமே அவங்களுடைய இமேஜினேஷன யூஸ் பண்ணி தான் இன்னைக்கான அவங்களுடைய நியூ ரியாலிட்டிய உருவாக்கிக்கிறாங்க. இந்த இமேஜினேஷன் நிச்சயமா உங்களையும் நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ, அங்கிருந்து நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க நிச்சயமா உங்கள எடுத்துட்டு போய்விடும். நீங்க உங்களுடைய இமேஜினேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா திங்க் அண்ட் ஆக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க அந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இமேஜினேஷன நம்ம யூஸ் பண்ணும்போது, இப்பவே நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற மாரி நம்மளால ரியலா ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய இமேஜினேஷன நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது, நிச்சயமா உங்களுக்கான ஒரு ரியாலிட்டிய உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும்.